பப்பாளி பழத்தில் ஜாதி. இயக்குனர் ப. ரஞ்சித் சர்ச்சை பேச்சு. தமிழ் சினிமா இயக்குனர்களின் முன்னணி இடம் வகிப்பவர் ப. ரஞ்சித். தற்பொழுது இவரது இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் தங்கலான். பூர்வக்குடி தமிழர்களின் வரலாற்றை பேசும் வகையில் இந்த படம் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக ப. ரஞ்சித் இயக்கும் படங்களில் ஜாதி ரீதியிலான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். அவரது பேச்சுக்களும் கூட சர்ச்சைகளை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கும். அந்த வகையில் ராஜராஜ சோழன் குறித்து ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில்தான் ஜாதி ரீதியான முறை ஆரம்பிக்கப்பட்டது. பெண்களை விலை மாதுவாக மாற்றினார்கள் என கருத்துக்கள் வெளியிட்டு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. இதற்கிடையே இயக்குனர் ப. ரஞ்சித் தனது வீட்டில் சாப்பாடு கொடுத்தால் வாங்க மறுக்கிறார்கள் என புதிய சர்ச்சை கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பப்பாளி மரம் இருந்தது. ஒருவர் அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட வருவார். ஆனால் எங்கள் வீட்டிலிருந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்தால் வாங்க மாட்டார். அந்த பப்பாளி இலையை கூட சாப்பிடுவார். ஆனால் நாங்கள் தரும் சாப்பாட்டை வாங்க மறுப்பார். அந்த பப்பாளி மரத்தில்தான் நான் சிறுநீர் பெய்து இருக்கின்றேன். என்னுடைய அண்ணன் மகன் பாத்ரூம் போய் இருக்கிறான். பாத்திரம், துணி துவைக்கும் அழுக்கு தண்ணி எல்லாம் அந்த பப்பாளி மரத்தில்தான் போயிருக்கின்றது. ஆனால் அந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுகிறார்கள். நான் கொடுத்த சாப்பாடு வேண்டாம் என்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார். இயக்குனர் ப. ரஞ்சித்தின் இந்த பேச்சு புதிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.